முன்னாடி மேட்ச் மூணு மேட்ச் இருக்கு. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு சிஎம் ட்ரோஃபி 2025. உங்களுக்காக இது டிஎன்பிஇஎஸ்யூ செங்கல்பட் கேம்பஸ்ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு போட்டி. நம்ம இப்ப பார்க்க போறது மென்ஸ் டபுள்ஸ் பேட்மிண்டன் ஃபைனல். சென்னை வர்சஸ் கோயம்புத்தூர். சென்னையை ரெப்ரசென்ட் பண்றது பிரஜன் மற்றும் ரிஷி, கோயம்புத்தூரை ரெப்ரசென்ட் பண்றது யோகேஷ் மற்றும் அனீஷ். ஸோ இந்த ஒரு போட்டி உங்களுக்காக லைவா ஃபேன் கோட்ல இருந்து ஒளிபரப்பு நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் என்னோட காமெண்ட்ரி பாக்ஸ்ல இணைய போவது நவீன் ஷௌரி. இன்னும் சில நொடிகள்ல வந்துருவாரு. பட் இப்போ இந்த போட்டிகள் அருமையா நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு செமிஃபைனல் மட்டும் இல்லை, ஃபைனலையும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மென்ஸ் இப்போதான் விமென்ஸ் செமிஃபைனல் ஒன்று பார்த்தோம். அண்ட் இப்போ மென்ஸ் டபுள்ஸ் பேட்மிண்டன் ஃபைனல், அதுக்கான ஒரு நேரம், செமிஃபைனலுக்கான ஒரு நேரம். 15 லட்சம் அத்லீட்ஸ் இந்த ஒரு போட்டியில பங்கேற்றிருக்காங்க. இந்த ஒரு போட்டி மட்டும்தான் இந்த ஒரு ஈவெண்ட்லன்னு சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு சைமல்டேனியஸா ஆல் ஓவர் த ஸ்டேட். கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்டிஏடியோட சேர்ந்து அவங்க மினி ஸ்டேடியா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆத்லீட்ஸ் கூடி அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் மேடை அருமையாகவே அமைக்கப்பட்டிருக்கு. டபுள்ஸ் விளையாடுறதுக்கு வீரர்கள் ரெடியாக இருக்காங்க. களம் நமதே, அந்த டேக்லைன் ரொம்பவே அற்புதமாக இருக்கு. அண்ட் வீரன் என்றும் வரையாடு இந்த ஒரு போட்டியோட மாஸ்காட். பிளேயர்ஸ் வரதுக்கான ஒரு நேரம். பேட்மிண்டன் செமிஃபைனல்ஸ் விளையாடக்கூடிய வீரர்கள் எல்லாருமே, விமென்னாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும், எல்லாம் அவங்கவுங்க விளையாட்டு மேட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. பல கேட்டகரிஸில் நடக்கிற போட்டிகள் தமிழகம் முழுவதும் கண்டு கழித்து நீங்கள் ஃபேன் கோட் மூலியமாக ரசிக்கலாம். எந்த வீரர்கள் எங்கெங்கிருந்து வர்றாங்க, எந்த மாநிலத்தில், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அழகான வடிவில் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டுருக்காங்க. Men's doubles badminton semi-final for CM Trophy 2025, live from TNPESU Chengalpet. Chennai being represented by Prajan and Rishi, and Coimbatore being represented by Yogesh and Anish. It's going to begin in a very, very short time, and joining me in the commentary box is Naveen Shauri. While we wait for the action to begin, just reminiscing about how this trophy and tournaments have been. It's
Absolutely a wonderful initiative that should be replicated and emulated by all states in the country, considering the fact that this is probably one of a kind sporting event, more like a Tamil Nadu Olympics, where 15 million participants participate as deep down from the rural villages all the way to the urban areas and cities to find the local talent that the state has and to nurture them and groom them and make sure that they keep moving in their progress and making strides towards becoming Olympians and then world champions. So that is what this entire program is about, and it has drawn a lot of people appreciating this project and how it has taken shape and how it is also growing from year to year. So this is a brilliant, brilliant effort by the Tamil Nadu government working in tandem with the Sports Development Authority of Tamil Nadu. And by means of this event, it has also been announced that 3% of government jobs will be available, made available to sports persons, and the best possible talent will be given additional support by means of monetary funds and also training and other facilities so that they can move on to becoming Olympians and world champions. And that is what this entire dream and vision of the state government is. And it has started off beautifully, this being the third edition of this very same CM trophy. Quick short warm ups over here. And joining me in the commentary box is Naveen Shauri. Naveen, welcome. And another exciting game is about to unfold. What do you expect? நன்றி அப்பர்ணா. Thank you so much for bringing me in for this men's doubles as well. ஏன்னா இப்போ வந்து சென்னையும் கோயம்புத்தூரும் ஒரு பிரமாதமான ஒரு போட்டியில வந்து மோத போறாங்க. சென்னையில அப்படின்ட்டு பார்த்தா நம்ம இந்த நீல ஆடையை வந்து அடைஞ்சிருக்கிற நம்ம 2 வீரர்கள், அதுக்கப்புறம் அந்த சிவப்பு ஆடையில கோயம்புத்தூர். ஸோ மென்ஸ் டபுள்ஸுக்கான அரையிறுதி போட்டி எக்ஸ்பெக்டேஷன் பிரமாதமாக இருக்க போகுது. அந்த எதிர்பார்ப்பு, ஏன்னா போன ஒரு போட்டியை நம்ம வந்து பார்த்தோம், எப்படி அங்கே செங்கல்பேட்டுக்கு சேர்ந்த பிரவந்திகா பிரமாதமாக வந்து அந்த இறுதி போட்டிக்கு தேர்வு பெற்று முன்ன போனாங்க விமென்ஸ் சிங்கிள்ஸில். ஆனால் இங்கே மென்ஸ் டபுள்ஸ். ஸோ அருமையாக இருக்க போகுது அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டபுள்ஸ் இருக்கிற நேரத்தில் அந்த ஓரமாக இருக்கிற கோடு வந்து வெளியில் இருக்கிற கோடை அங்கே வந்து எடுத்துப்பாங்க. யோகேஷ் அனீஷ் கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க முதலமைச்சர் ட்ரோஃபி 2025 மென்ஸ் டபுள்ஸில் இந்த அரையிறுதி போட்டியில் உள்ள வந்திருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அங்கே சென்னையிலேருந்து நீல ஆடையில் 2 விளையாட்டு வீரர்கள். ஸோ அவங்களுடைய அறிமுகம் யோகேஷ் அனீஷை எதிர்த்து இங்கே பிராஞ்சன் மற்றும் ரிஷி. ரைட். ஸோ இந்த ஒரு போட்டியை வந்து சர்வ் ஆரம்பிக்க போகிறது. பிராஞ்சன் மற்றும் ரிஷி முதல் சர்வ். பேக் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டர் கிட்ட இருந்து அருமையான ஒரு ரிட்டர்ன். ஆனால் வெளியில் போயிடும். முதல் பாயிண்ட் அங்கே சென்னைக்கு. ஒரு அட்டாக்கிங் ரிட்டர்ன் அங்கே குயிக்காக கோயம்புத்தூர் பதிலடி கொடுத்து அந்த சர்வை பிரேக் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஓ ஸ்மாஷ்! நெட்டுக்கிட்ட இருந்துக்கிட்டு அழகான ஒரு ஸ்மாஷ். ஸோ வேகமாக ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் ஒரு சர்வீஸ் பிரேக். சென்னையோட சர்வ். அன்ஃபோர்ஸ்ட் எரர் இல்லைங்க, உள்ள இருக்கு. பிரமாதமான சர்வ். வாவ்! அந்த கோட்டின் ஓரத்துல வந்து அதை பிளேஸ் பண்ணாரு. பிரமாதமான சர்வ் இங்க பிராஞ்சன்.
நல்ல லாங் ராலிஸ் பட் ஒரு அன்ஃபோர்ஸ்ட் எரர் ரிட்டர்ன் வந்து கிளியர் பண்ண முடியல நெட்டை. ஸோ இதில் யோகேஷ் மற்றும் அனீஷ் மற்றும் ஒரு பாயிண்ட்டை இழந்திருக்காங்க. அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொன்ன பிரஜன் அண்ட் ரிஷி சர்விங் ஃபார் சென்னை. நல்ல பிளேசிங், அதுவும் ஒரு கிராஸ் கோர்ட்டில் பிளேஸ் பண்ணது ட்ராப் அங்கே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸ்மாஷஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபோர் ஹேண்ட் ரிட்டர்ன்ஸ். சென்னை அணியை எப்படியாவது டிஃபென்சிவ் ஃபுட்லேயே வைக்கணும்னு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கை மேலே பலன் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. கெட்டிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர். அந்த பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸை முறியடிச்சு அந்த சர்வில் முன்னுக்கு போகிறதுக்கான ஒரு வழியை தேடிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர். பேக் ஹேண்டில் தவறு. பிரேக் ஆகும் எங்கள் சர்வீஸ். சென்னைக்கு ஒரு வாய்ப்பு சர்வ் பண்ணுறதுக்கு. அழகான அந்த இடது கை விளையாட்டு வீரர்கள் நம்ம வந்து பேக் ஹேண்ட் அடிக்கிறது வந்து பார்த்துருப்போம் பொதுவாக. நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு வலது கை வீரர்களை விட. ஆனால் அங்கே ஒரு தவறு கோவைக்கிட்ட இருந்து. பேக் ஹேண்ட் சென்னைக்கிட்ட இருந்து ஒரு தவறுங்க. அப்புறம் நான் மறுபடியும் ஒரு சர்வீஸ் பிரேக். அப்படிங்கிற ஸ்கோர் லைன்ல யோகேஷ் மற்றும் அனீஷ் கோயம்புத்தூருக்காக சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரிட்டர்னுக்கு பதில் கொடுக்க முடியல. அழகா ரெண்டு பேரையும் ஸ்பிளிட் பண்ணி இடையில போட்டிருக்காங்க. அதுக்கு நோ ஆன்சர். ஏன்னா இடது கை பிளேயர் நான் சொன்னல அதை வந்து கணிச்சாங்க சென்னை. ஸோ அவருக்கு அங்கே வலது பக்கம் பிளேஸ் பண்ண அந்த ஒரு முயற்சியில் அங்கே ஒரு பாயிண்ட். ஆனால் கோயம்புத்தூர் கிட்ட இருந்த நல்ல ஒரு பதில். சர்வீஸை மறுபடியும் பிரேக் பண்ணிக்கிட்டு முன்னாடி போவாங்க. ஸோ ஒவ்வொரு புள்ளிலையும் சர்வீஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த கேமோட அந்த வேகத்தை நம்ம வந்து இங்கே கணிக்கலாம். உள்ள இருக்கு. திருப்பியும் சென்னை சர்வீஸ் பிரேக் பண்ணுவாங்க. ஸோ சென்னைக்கு இப்போ சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. பிராஞ்சன் மற்றும் ரிஷி. பால் இஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ். பால்னு சொல்ற பாருங்க, நம்ம எல்லா ஸ்போர்ட்டிங் அந்த மாதிரி ஈவென்ட்ஸை பார்த்துட்டு ஷட்டில் இஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ். அந்த பேஸ் லைன் அதான் அதை சொல்லுவாங்க. அந்த பேஸ் லைன் கிட்ட இருந்து வெளியில் போயிருச்சு. ஸோ டபுள்ஸ் இருக்கிற அந்த ஒரு நேரம் அந்த வெளிக்கோடை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ கோர்ட் இன்னும் கொஞ்சம் அகலமாக கிடைக்கும். லாட் ஆஃப் ரூம், லாட் ஆஃப் ஸ்பேஸ் டு பிளேஸ் த ஷட்டில் இன் த ரைட் டைரக்ஷன். ஆனால் ஒரு இடது கை வீரர் இருக்கிற அந்த ஒரு நேரம் ஸ்மாஷஸ் அழகாக வரும். ஆனால் இந்த பேக் ஹேண்ட்ஸ் அதில் கொஞ்சம் பிரச்சனை. அங்கே பாருங்கள், உடம்பு மேலே இருந்த அந்த ஒரு ஷட்டில் அழகாக தூக்கி விட்டார். வெல் ரிட்டர்ன்ட். ஆனால் இப்போ couldn't clear the net. மற்றும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க பிரஜன் மற்றும் ரிஷி ஃபார் சென்னை and they will continue to serve 8-6. பொதுவாக சர்வ் டபுள்ஸில் அந்த ஹை லாப் சர்வ் கொடுக்க முடியாது. ஏன்னா கிட்ட இருக்கிற அந்த எதிராளி அணிக்கு தான் நீங்கள் வந்து அதை அடிச்சே ஆகணும். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல ரிட்டர்ன். சர்வ் நல்லா இருந்தது, ஆனால் ரிட்டர்ன் அதை விட பிரமாதம். பேஸ் லைனுக்கு உள்ள அந்த எட்ஜில் வைக்கிறாங்க சென்னை. பேக் டு பேக் பாயிண்ட்ஸ். கோவை சர்வீஸ் பிரேக் பண்ண முயற்சி செய்வாங்க. இல்லை, முடியல. 3வது புள்ளி. பிரமாதமான ஒரு கிராஸ் கோர்ட் ஸ்மாஷ். இப்போ சர்வீஸ் பிரேக் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் தொடர்ந்து எடுத்தாங்க பிராஞ்சன் மற்றும் ரிஷி. ஆனால் யோகேஷ் மற்றும் அனீஷுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு. ஆனால் 11 பாயிண்ட், அழகான ஒரு லீடு. தெளிவாக போய்கிட்டு இருக்காங்க முன்னாடி இந்த ஒரு முதல் கேமில் சென்னை. நான் சொன்ன மாதிரி நிறைய அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸுங்க
ஃப்ரம் ம் கோயம்புத்தூர் நவீன். ஸோ அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் ஆர் ட்ரைங் டு கீப் த பால் இன் பிளே, இது எல்லாமே கொஞ்சம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா செமிஃபைனல் இதுக்கு வந்தாச்சு, ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இனி ஒவ்வொரு புள்ளியும் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அதனால தே ஹாவ் டு பிளே வெரி கேர்ஃபுல்லி அண்ட் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஆப்பனண்ட்டுங்க. ம் இல்லை கண்டிப்பாக. ஏன்னா சர்வ் செய்கிற அந்த ஒரு நேரம் ஒரு 2 தடவை அது வந்து நடந்திருக்கு. ரிட்டர்ன் அதில் ஒரு பிரச்சனை. யோகேஷ், ஆஹா இது நல்ல விஷயங்க. யார் யோகேஷ் யார் அனீஷ்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இடது கை விளையாட்டு வீரர் வந்து அனீஷ். சூப்பர். அந்த பேரை வந்து தெளிவாக பதிச்சிருக்காங்க. உள்ள இருக்கு. அழகான 4 ஹேண்ட் ரிட்டர்ன். சென்னைக்கு இன்னொரு பாயிண்ட். 12. பாடி அட்டாக். யோகேஷ் அந்த பேக் ஹேண்ட்ல சரியான பொசிஷன்ல இருக்கிற போல அங்க அப்புறம் கொஞ்சம் ஃபுட்வாக்கும் இம்ப்ரூவ் பண்ணலாமோ? ம் அவங்க கம்யூனிகேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு தோணுதுங்க சில சமயம். பிகாஸ் they seem to be finding themselves sometimes struggling to get into position இல்லையா? மேபி ஆல்சோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக் அப்படியும் இருக்கலாம். ஏன்னா முதல் ஆட்டத்தை வந்து விட்டு கொடுத்துட்டு முதல் கேமை அடுத்து 2வது கேம் 3வது கேம்ல பார்த்துக்கலாமா அப்படின்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஏன்னா பாருங்க அங்கே எனர்ஜியை வந்து நிறைய இலக்க வைக்கிறாங்க பிராஞ்சனையும் ரிஷியும். அந்த லீடு பாருங்க இப்போ 14 15 16 15 6 அப்படின்ட்டு அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை வந்து பின்னாடி இருந்து விரட்டி போய் பிடிக்க அந்த முயற்சி செய்யல. யோகேஷ் ஆகட்டும் அனீஷ் ஆகட்டும் கொஞ்சம் கூலாக தான் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து கணிச்சு ஆடணும் பிராஞ்சன் மற்றும் ரிஷி. இன்னொரு பாயிண்ட். பட் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நவீன், பிரஜன் அண்ட் ரிஷி 1-1 அப்படின்னு முன்னுக்கும் பின்னுக்கும் நின்று அந்த கோட் கவரேஜை நல்லா கவர் பண்ணுறாங்க. வேறஸ் யோகேஷ் அண்ட் அனீஷ் ஆல்மோஸ்ட் பேரலில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ நாட் கிவிங் தெம் கிளாரிட்டி. யார் எந்த ஷாட் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. மேபி தே ஷுட் ஜஸ்ட் வேரி இட் அ லிட்டில் பிட். ஏன்னா when they are able to vary that, they are getting more court vision. ஆமாம். இன்னொரு பாயிண்ட் அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த வலது கை இடது கை காம்பினேஷன் வெளியே போயிடுச்சு மறுபடியும். ஸோ அந்த காம்பினேஷனும் வந்து அது கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு நேரம் எடுக்கும். ஸோ மென்ஸ் டபுள்ஸ் இதுக்கு முன்னாடி விளையாடி இருப்பாங்க கண்டிப்பாக யோகேஷ் மற்றும் அனீஷ். ஆனால் அந்த காம்பினேஷன் இந்த ஒரு கோட் அரையிறுதி போட்டி அந்த ஒரு ப்ரெஷர், ஸோ அது எல்லாமே வந்து 2வது கேமில் செட் ஆகிறோன்னு நம்புகிறேன் நான். நல்ல பாயிண்ட். ரிட்டர்னில் அங்கே ஒரு தவறு பிராஞ்சன்ட் இருந்து. ஆஹா இன்டு த நெட் பேக் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு பாடி ஷாட்டுக்கு வந்து அதை எப்படி எடுக்கிறதுங்க? கொஞ்சம் சைட் ஸ்டெப் பண்ணணும். ஆனால் அந்த வேகத்தில் அதை கணிச்சு சைட் ஸ்டெப் பண்ணுறது இஸ் ஆல்சோ நாட் ஈஸி. கண்டிப்பாக. அதில் என்னன்னா அந்த ஒரு பொசிஷன் நம்ம வந்து பேக் ஹேண்ட் பற்றி பேசியிருந்தோம். அந்த பேக் ஹேண்டை எடுக்கிறதுக்கு அந்த ஒரு ஏரியாவை உருவாக்கணும், அந்த ஒரு பொசிஷனை உருவாக்கணும். அதுதான் தேவை. அது இல்லை அப்படின்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ அது வந்தால் தான் அழகாக இருக்கும். ஆனால் சர்வீஸ் பிரேக் ஆகுது. ரிஷிக்கு சர்வ் எடுக்கிற ஒரு முயற்சி. 4 ஹேண்ட் ரிட்டர்னில் பிரச்சனை. அனீஷ் தவறு செய்கிறாரு. கோயம்புத்தூர் கொஞ்சம் ஈஸி பாயிண்ட்ஸ் கன்சீட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. யூ கேன் சி த ரிட்டர்ன்ஸ் நாட் கிளியரிங் த நெட். தேர்ஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் தட். ஏன்னா ஒரு சப்சிக்வெண்ட்லி ஒரு 2-3 பாயிண்ட் கன்சிக்யூட்டிவாக இந்த மாதிரி நெட்லேயே அடிச்சுக்கிட்டு இருந்தால் இட் பிகம்ஸ் ஈஸியர். பாருங்க 3வது பாயிண்ட். ஆமாம், ஏன்னா அந்த ஒரு மொமெண்டம் இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு தெரியும். ஸோ அந்த மொமெண்டமை வச்சுக்கிட்டு முன்னாடி போகிறாங்க. இப்போ ஒரு கேம் பாயிண்ட் தான் கோவைக்கு கிடைச்சிருக்கு. 21-11 கேம் பாயிண்ட் கோயம்புத்தூர். இன்ஃபேக்ட் மன்னிக்கணும் சென்னை பிராஞ்சன் மற்றும் ரிஷி. ஸோ கேம் பாயிண்ட். ஸோ அதனால தான் அந்த ஒரு ரிட்டர்ன் தெளிவாக இருக்கலாங்க. அப்புறம்னா ஏன்னா அதான் சொன்னேன், சரி இப்போ மொமெண்டம் அவங்கக்கிட்ட போயிடுச்சு. எதுக்கு வீணா அங்கே ஒரு முயற்சியை போட்டுக்கிட்டு தான் பலத்தையும் தன்னுடைய ஒரு எனர்ஜியும் ஏன்
வீணா இழக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியும் இருக்கலாம். 2வது கேமுக்கு திரும்பி வருவோம். ஆனா இப்போ அதை யூஸ் பண்ணலான்னா எப்போங்க? ஏன்னா இந்த செமி ஃபைனல தாண்டினா தான் நம்ம ஃபைனல் போ முடியும். அண்ட் தட் இஸ் வேர் த ஸ்டேக்ஸ் ஆர் அப்படிங்கிறப்போ யுவர் டிரெக்ஷன் ஷுட் பி ஒன்லி டுவர்ட்ஸ் தட் கோல். நீங்க வந்து யூ ஹாவ் டு டேக் திஸ் அ லாட் மோர் சீரியஸ்லி, மேக் சேஞ்சஸ். ஓகே, ஒரு கேம் இழந்தாச்சு அண்ட் தட் டூ பை a sizable margin 10 points. But coming back into this second game, you have to really change your strategy and நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்களோ அதை தவிர்க்கணும். இப்போ நீங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சரமாரியா வந்து ஒரு 4 பாயிண்ட் நெட்லயே அடிச்சு பாயிண்ட் கிஃப்டா கொடுத்து இந்த கேமையும் முடிக்க வச்சிருக்காங்க. அண்ட் தட் வாஸ் ஆன் கோயம்புத்தூர். They made the job easier for Chennai. உண்மைதான். யோகேஷ் அனீஷுக்கு தெரியும் இந்த 2வது ஒரு கேம்ல எப்படி முன்னாடி போகுது அப்படின்ட்டு. ஆரம்பிச்சிருக்கு. வெளியில மறுபடியும் அனீஷ் கிட்ட இருந்த அந்த ஒரு தவறு. சென்னை 2வது கேம்லயும் வந்து முதல் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு போவாங்க. ஸோ ப்ளூ டீஷர்ட்ல இருக்கிறவர் வந்து பிராஞ்சன், ரைட்? எப்படியும் நம்ம வந்து குதிப்பந்திப்பா அதை கணிச்சிருக்கோம். அப்புறம்னா இப்போதான் அவருடைய பேர் அங்கே எனக்கு தெரிய வருது, பிராஞ்சன். இப்போ மறுபடியும் இன்னொரு சர்வுக்கான ஒரு முயற்சி. டக்குன்னு பாருங்க, 2வது கேம்ல 3 பாயிண்ட்ஸ் லீட் எடுத்திருக்காங்க சென்னை. Coimbatore has to come back with big, bold answers. Illati, they're going to find themselves on the back foot and concede this game as well and the semi-final to Chennai. Chennai attacking ஆடிட்டு இருக்காங்க and pushing Coimbatore into a defensive mode. But இங்க ஒரு shot into the net. Yogesh. இன்னும் தொடங்கவே இல்லை இந்த ஒரு கேமில் யோகேஷ் அண்ட் அனீஷ். ஸோ இந்த ஒரு சர்வீஸை பிரேக் பண்ணணும் கூடிய சீக்கிரத்தில். பிரபஞ்சன் மறுபடியும் அழகான சர்வ், நல்ல ரிட்டர்ன் யோகேஷ் கிட்ட இருந்து. Prajanoda footwork பாருங்களா, how fast he is able to go and even those difficult shots he is able to contort his body enough to make those difficult shots and get it across the net. So இது நிஜமாவே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமாக தான் இருக்க போகுது சென்னைக்கு. If they keep going at this pace, it's going to be an easy second game for them to take. இன்னும் சர்வீஸ் பிரேக் ஆகல. இன்னும் ஹை லாப்ஸ் தராங்க. அதுக்கு காரணமே வந்து நெட்டுக்கு கிட்ட அந்த டேப் அடிக்கிறதுக்கு தான். பாத்தீங்களா, சொன்ன யோகேஷ் திட்டம் தெளிவா இருந்தது. ஆனா அதுல அந்த செயல்பாட்டுல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன தவறு. ஹை லாப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அழகா யோகேஷ், ஏன்னா அந்த டேப் ஷாட் சரியா வரல. மொமெண்டம் முழுக்க சென்னை கையில இருக்குங்க. Coimbatore really has to do something about it and break this momentum. Illati, they are going to be staring very deep into the barrel. இப்போ பிரேக் ஆகுது சர்வீஸ். 6 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரிஷி அதை வந்து ஒரு இன்ஃபேக்ட் பிரபஞ்சன் தான் நினைக்கிறாங்க, பிராஞ்சன். ஸோ அவர் வந்து ஒரு தவறான ஷாட். ரைட், இப்போ அனீஷ் ஃபோர் ஹேண்ட்ல ஒரு தவறு. ரைட், யோகேஷ் மறுபடியும் சர்வீஸ் பிரேக். சென்னை கிட்ட இப்போ கண்ட்ரோல். ரிஷி சர்வ் பண்றார்.
ஒரு குவிக் அண்ட் ஈஸி பாயிண்ட் கன்சீட் பண்ணியிருக்காங்க. நவ் த சர்வ் டு கோயம்புத்தூர் இட்ஸ் அவுட். முக்கியமா இவங்க இந்த காம்பினேஷன்ல என்ன அப்படின்ட்டு பார்த்தா, நீங்க தான் பேசிட்டு இருந்தல அந்த இடது கை வலது கை அப்படின்ட்டு அந்த காம்பினேஷன். ஸோ அதுல தெளிவா முடிவு எடுத்துக்கிட்டோம். தெளிவா முடிவு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, யாரு ஃபோர் கோர்ட்டை பார்த்துப்பாங்க, யாரு பேஸ் லைனை பார்த்துப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதுதாங்க நான் சொல்றேன். These people are not very clear about how they want to approach the game. Lot of times they're finding themselves beside each other and not being able to move to the front court or the back court. ரெண்டும் கெட்டானா இருந்து கடைசியில பாயிண்ட்ஸ் இழக்கிறது ஒன்றும் அந்த கிளியரா ஷாட்ஸ் எடுக்க முடியாதது. ஸ்பேசிங் இஸ் நாட் இனஃப், ஃபுட்வொர்க் இஸ் நாட் allowing them to get to the shots better. பின்னாடி கேர்ள்ஸ் டபுள்ஸ் போகிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 கோர்ட்ஸ் இங்கே டிஎன்பிஇஎஸ்யூ கேம்பஸில் இந்த செங்கல்பட்டு. அதில் தான் வந்து பேட்மிண்டன் நடந்துட்டு இருக்கு. ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து பேரா பேட்மிண்டன் இவெண்ட்ஸும் நடந்து முடிஞ்சுது. ஆமா, அதெல்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா முக்கியமா வந்து இப்போ பேரா இருந்ததுங்க பேட்மிண்டன் நவீன். துளசிமணி அவங்க தான் வந்து ஐ மீன் டிஃபெண்டிங் சாம்பியன். அவங்க பேக் டு பேக் டைட்டில்ஸ் எடுத்தாங்க. அது ஆடின போட்டிகள் எல்லாத்தையும் எடுத்தாங்க. எவ்ரி திங் இன் ஸ்ட்ரெயிட் செட்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஷி வெண்ட் செவரல் மேட்சஸ் வித்வுட் ஈவன் கன்சீடிங் 1 பாயிண்ட்டுங்க. அவங்களோட டாமினேஷன் அந்த அளவுக்கு இருந்தது. ஷி வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். வெரி ட்ரூ. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு போட்டிகள் இதை வந்து தனியாக வெவ்வேறு மேடையில் வந்து அமைச்சு நடத்துறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு மருத்துவ உதவிகள், ஹெல்த் கன்சர்ன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாமே முன்னாடி வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸ்மாஷ் அருமை உள்ள இருந்தது. யோகேஷ் கிட்ட இருந்து முதல் எஃபெக்டிவான ஒரு அடி பலமா இருந்தது. அது பார்க்கறதுக்கு சர்வீஸ் பிரேக் பண்ணுவாங்க. இப்போ ஏதாச்சும் திரும்பி வர வாய்ப்பு இருக்கா? 10 புள்ளிகள் முன்னாடி ராஞ்சன் மற்றும் ரிஷி. நெட்ஸ் அனீஷ் கிட்ட இருந்து இன்னொரு தவறு. அந்த 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்குங்க. ஸ்ட்ரெயிட் கேம் விக்டரியா இருக்க போகுதா அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுதுங்க. ஏதாச்சும் வேற மாதிரியான ஒரு திட்டத்தில் யோகேஷ் உள்ள இறங்கலாம் அப்படின்னா பாருங்க, அந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட்டான அடிங்க. அதை பார்த்தாரு. 2 பேரும் பேஸ் லைன் கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு 4 கோர்ட்ல முன்னாடி ஜஸ்ட் ஒரு டாப்பா அடிச்சு விட்டார். அத்தை குட் ரிட்டர்ன். சில ஸ்ட்ரோக்ஸ் சில இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் லாக் லாஸ்டராக இருக்குங்க. இன்னுமே கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஹை லாப் பாருங்க, அந்த ஹை லாப்லயும் அந்த ஸ்மாஷ் வரல. அதுல இருந்து தெரியுது ரிஷியோடைய அந்த திட்டம். பாருங்க, ராஞ்சன் அதை தான் செய்யறாரு. பேக் ஹேண்ட் ரிட்டர்ன்ல தவறு. பிராஞ்சனை பாத்தீங்களா, கவனிச்சிங்களாங்க? அதுதான் அவங்க என்னன்னா அந்த அந்த ஸ்மாஷ் அடிச்சா ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிரும். ஸோ அந்த பக்கம் இருந்தோ ஹை லாப், இந்த பக்கம் இருந்தோ ஹை லாப் அப்படின்னு வந்த ஒரு நேரத்தில் எப்போ ஸ்மாஷ் வரும் அப்படின்ட்டு அங்கே வந்து ஒரு கெஸ்ஸிங்லேயே வைக்கிறாங்க. அது கரெக்டுங்க. ஸோ அந்த அன்சர்டனிட்டி இருக்கிறப்போ அடுத்தது பிளான் பண்ணக்கூட முடியாது. ஒரு நியூட்ரல் ஜோன்லேயே மெயின்டைன் ஆகிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ணி
டக்குன்னு ஒரு அட்டெம்ப்ட்ல யூ கேன் அட்டாக். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். 17-8 சர்விங். இப்போதைக்கு சென்னையோட கை நல்லாவே ஓங்கி இருக்குங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்லெட்ஸ்ல முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, ஸ்ட்ரெயிட் கேம்ஸ்ல முடிக்கிறதுக்கு. Prajan and Rishi controlling this game. Careless பேக் ஒரு ஹேண்ட்ல shot. ஆமா. இல்ல அதான் ஏன்னா அந்த பேக் ஹேண்ட்ல அந்த ஒரு ரிட்டர்ன்லயே புரியுது 19 வந்துட்டோம், 2 பாயிண்ட் தான். ஸோ ஸ்ட்ரெயிட் கேம் விக்டரியா இருக்க போகுது அப்படின்ட்டு தெரியும் அங்க ரிஷிக்கு. ராஞ்சனும் அந்த ஒரு முயற்சியும் செய்யல. அங்க ஃபோர் ஹேண்ட்ல ரிஷியும் ஜஸ்ட் விட்டு கொடுத்துட்டு பாக்குறாரு. பார்ப்போம் 2 பாயிண்ட்டுக்கு எத்தனை தூரம் நம்மள வந்து கொண்டு போவாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஷாட்டை இங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் அருமையான கண்ட்ரோல் ராஞ்சன் மற்றும் ரிஷி. சூப்பர் சூப்பர் ரிட்டர்ன் சரி இருக்கல. 20 மேட்ச் பாயிண்ட் இப்போ பிராஞ்சன் ரிஷி. ஸ்ட்ரெயிட் கேம் விக்டரிஸா இருக்க போகுது இங்க இறுதி போட்டிக்கு தேர்வு பெற. வந்துருச்சு கேம். பிராஞ்சன் மற்றும் ரிஷி ஸ்ட்ரெயிட் செட்ஸ் 21-11 21-10 அடிச்சு துவம்சம் செஞ்சிருக்காங்க, நொறுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இங்க யோகேஷும் அனீஷோடைய அந்த தன்னம்பிக்கைய கோவைக்கு ஒரு வருத்தத்துக்கு கூறிய ஒரு தோல்வி. ஸ்ட்ரெயிட் கேம் விக்டரிஸ் அரையிறுதி போட்டியில அது வந்து ரொம்ப ஒரு பலவீனத்தை வந்து உண்டாக்கும், மனசுக்குள்ளேயும் சரி இல்ல உடம்புக்குள்ளேயும் சரி. ஆனா பிராஞ்சன் மற்றும் ரிஷி அப்புறம் பிரமாதம் விளையாடி இருக்காங்க, இறுதி போட்டிக்கு தேர்வு பெற்றுட்டாங்க. நல்ல கம்யூனிகேஷன் இருக்குங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில. there's a lot of chemistry. they've obviously played quite a bit of matches together. so அது is very apparent on the court. அதை பார்த்தீங்கன்னா எதிர்பக்கத்தில் யோகேஷ் அண்ட் அனிஷ்க்கு வந்து அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை அப்படின்னு தோணுது. மேபி தே ஷுட் பிளே மோர் டுகெதர். அப்போ கோர்ட்டில் யார் எந்த இடத்துல எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஹூ கேன் கோ அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். பட் மென் செமி ஃபைனலில் now Chennai has qualified to go into the final. Coimbatore has lost that opportunity in 2 straight games. Scoreline 21-11 in the first game, and the second game 21-10 in favor of Chennai, both in straight sets. Prajan and Rishi will go into the final. இப்போ ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து விமென் சிங்கிள் ஃபைனல்ஸ் அண்ட் மென்ஸ் டபுள்ஸ் ஃபைனல்ஸ் ஒரு 12:45 நடக்குங்க. ஸோ கம் பேக், ஸ்டே டியூன்ட் எல்லாமே. அண்ட் லெட்ஸ் என்ஜாய் அ டே ஆஃப் கிரேட் ஸ்போர்ட் ஆல் த வே ஃப்ரம் செங்கல்பட்டு TNPESU campus. Signing off now for the moment, Naveen Shauri மற்றும் அபர்ணா ராஜ்குமார். நன்றி நன்றி. Ada mace, ace bace sudunama, dame mace.